மாளிகர் மன்னர். வணக்கம் நான் ஷோ மோசனஸ் பிசி மோசனஸ் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது ஒரு மலையாள படத்தோட ட்ரெய்லருக்கு தான். இந்த படத்துக்கு பயங்கரமான ஆன்டிசிபேஷனான, ஏன்னா இதோட ஸ்டார் காஸ்டிங் பயங்கரமான ஸ்டார் காஸ்டிங். நம்ம ஆண்டனி வர்கீஸ் சார், பெப்பே ஏகே பெப்பே அவர்கள் அண்ட் ராஜ் பி ஷெட்டி சார். ஐ லவ் திஸ் மேன். அது எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருப்பேன் எப்போவுமே, பிகாஸ் ஐ சீரியஸ்லி லவ் திஸ் மேன். ஹி இஸ் அன் எக்ஸப்ஷனல் ஆக்டர். அவர் டீசரில் காட்டவே இல்லை, ஸோ ட்ரெய்லரில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். செக் அவுட் பண்ண சொல்கிறேன். அண்ட் ஷபீர் பிரதரும் இருக்காங்க, சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக். ஒரே ஒரு காண்டு எனக்கு என்னன்னா, காண்டோ அப்செட்னு சொல்லாமே இன்னும் சப்டைட்டில்ஸ் போடல. அரை மணி நேரமாக நான் வெயிட் பண்ணுறேன். ரிலீஸ் ஆகி அரை மணி நேரம் ரிலீஸ் ஆகும் போதே நான் பார்த்துட்டேன், பட் இது வரைக்கும் சப்டைட்டில்ஸ் வரல. ஐம் லைக் வை அப்படிங்கிற மாதிரி, பிகாஸ் டீசர் வரும்போது ஸ்ட்ரைட்டாக சப்டைட்டில்ஸ் வந்துருச்சு. ஐம் வெயிட்டிங். ஐ எம் நாட் ஏபிள் டு வெயிட் ஆல்சோ. ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை கண்ட்ரோலும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ ஓகே, மலையாளம் புரிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்துட்டேன். ஐ விஷ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பார்த்துலாம் சொல்லிட்டு போட்டு போகிறக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லிட்டு வை நோ சப்டைட்டில்ஸ் ப்ளீஸ். வெனவே அப்லோட் அப்படியே சப்டைட்டில்ஸ் போட்டிங்கன்னா என்ன மாதிரி இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சொல்லிக்கிறேன். ஒரு வாரம் சரி டன் நம்பலாம், செக் அவுட் பண்ணிடலாம்னு சொல்கிறேன். போகிறக்கு முன்னாடி சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்கிறேன். யா இப்போதுக்கு ட்ரெய்லரை பார்த்துலாம். ஹியர் வி கோ. வேலைக்கு வந்த மாதிரி தெரியல. കുറിച്ച് അറിയണമെങ്കിലേ അഞ്ചേ കടപ്പുറത്തിറങ്ങി ചോദിച്ചു അയാൾ ആരാണ്. ഞാനും നിങ്ങളും ഈ നിൽക്കണവർ ഈ കടലുകൊണ്ടാണ് ജീവിക്കണത്. ഇമ്മാരി പരിപാടി ഇനി ഈ കടപ്പുറത്ത് വേണ്ട. ഇവിടെ രണ്ട് പെൺപിള്ളേരാണ്, ഇങ്ങനെ തോന്നിയ പോലെ നടന്നു. மியூசிக் பயங்கரமா இருக்கு. നീ എന്താണ് മാനേണ്ടതാണ് കാരണം ഇവിടെ വന്നാക്കണ എല്ലാവരും പണിയെടുക്കാനാണ്. I shot. ബോട്ട് ഇരിക്കണ്ട. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? നിങ്ങൾ പറഞ്ഞത് ശരിയാ, അവൻ വെറുതെ വന്നതല്ല. ராஜ் பிஷன் சார் ஏன் காட்டவே மாட்டேங்கிறாங்க? നീ ആരെയാണ് പേടിക്കുന്നത്? ஓகே ശരി, കര കാണിക്കരുത്. ബീജം ഭയങ്കരമാ ഇருக்கு. ഇപ്പോഴയാൾ ഈ ബോട്ടിൽ വന്നിരിക്കുന്നത് എന്തിനാണെന്ന് നിനക്ക് അറിഞ്ഞു. പേടിക്കല്ലടാ, കടല് നീ കാണാൻ കിടക്കണുള്ളൂ. Okay, here he is. Finally, ஒரே ஒரு glimpse of Rajvi Shetty sir. Okay, wow. We interrupt this program to bring you நினைத்து நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமை அடி. now back to the show. ரைட், நம்ம டீசரில் பார்க்கும்போது சப்டைட்டில் இல்லாதனால டீசர்லேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த மேனுவலுங்கிற கேரக்டர் தான் நம்ம பெப்பே அவர்கள் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் ஹி வாஸ் ஆல் ஃபைன் அண்ட் குட். கல்ஃபில் இருந்து காசெல்லாம் அனுப்பிச்சுதான் திடீர்னு நீங்கள் வந்ததுலேருந்து சரக்கு தம்பு தண்ணி அடிச்சு ரகலை பண்ணிட்டு திரியிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரகலை பண்ணிட்டு தெரியும் போது தான் இவன் வந்துட்டு கொஞ்சம் ரகலை பிடிச்ச ஆளாக இருக்கான், நான் மட்டும் எனக்கு கம்மியாகிற மாதிரி தான் ஷபீர் பிரதர் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி போத் ஆஃப் தெம் அலைக் இந்த போட்டில் போயிட்டு மீன் பிடிக்கிறாருல என்னன்னு தெரியல, உடனே அந்த கடல் சார்ந்து இருக்காங்க ரெண்டு பேருமே. அண்ட் ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து இவர் கொஞ்சம் மிஸ்டீரியஸாகவே இருக்காரு, நம்ம பெப்பே அவர்கள் வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸாகவே இருக்காருன்னு சொல்லிட்டு ஷபீர் பிரதர் வந்துட்டு ஒரு சஸ்பீஷியஸாக பார்த்துட்டே இருக்காரு. அண்ட் ஐ திங்க் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் முட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மோர் ஆஃப் அந்த பவர் பிளே மாதிரி நான் பெரியாளா நீ பெரியாளா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சொன்ன தான் போகுது.
And Pepe is having a family as well. He has a wife and 2 children. ரெண்டு பொண்ணு குழந்தைங்க. ஸோ வந்துட்டு இப்படி இருக்கிற ஃபேமிலி எப்போ நீ இப்படி ரெஸ்பான்சிபிள் தான் எப்படிங்கிற மாதிரி வைஃப் கொஞ்சம் கன்சர்ன்டாகவே இருக்காங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. பட் அதை தாண்டி அந்த அதான் சொல்கிறேன் 2 சைட்ஸ் பார்த்தேன் நான். 2 பேரும் ஒரு மாதிரி அந்த பவருக்காகவோ இல்லை வந்துட்டு என்னடா நீ பெரியவனா ஏதோ அதான் வம்பிழுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்கலாக ஒன்றும் இல்லை, நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆள் மாதிரி வம்பிழுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி போகும்னு நினைக்கிறேன். பட் ஐ வாஸ் லைக் டில் தி எண்ட் ஏன் ராஜ்பி ஷெட்டி சாரை காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு கிளிம்ஸு அந்த மனுஷனை எதுக்கும் மறைக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. நான் ட்ரெய்லர்லேயும் மறைச்சி வச்சுருவாங்களும் கம்ப்ளீட்டாக சர்ப்ரைஸாக இருப்பாங்களோ அப்படிங்கிற பார்த்தா அதான் சொன்ன மாதிரி கடைசியில் ஒரு கிளிம்ஸ் இட் வாஸ் like that. So there is something about Rajbir Shetty sir's character which they don't want to reveal and they want us to watch it in the cinema. So I am bloody pumped up for that as well. நான் சும்மாவே இந்த மனுஷனை கொஞ்சம் ஹைப் ஆவேன். இந்த மனுஷனை ஒழிச்சு வைக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆகுது எனக்கு சொல்கிறேன். பட் whatever சார் அந்த ஷார்க்கோட ஷார்ட் பயங்கரங்க அந்த போட்டை அடிச்சது வருங்க அடி வேற லெவல். பெரிய சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குதுங்க. யாருங்க சினிமாட்டோகிராஃபி மறந்துட்டு ஒரே நிமிஷம் டிஓபி யார் தீபக் டிமேன் அவர்கள் அவுட்ஸ்டாண்டிங். எடுத்த உடனே அந்த சீயோட ஷார்ட் காட்டின ஒரு ஒயிட் ஷார்ட் காட்டினது அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அது அப்படியே மொத்த சி அப்படி காட்டினது. அதுக்கப்புறம் சில டைட் ஷாட்ஸ் அந்த கை காட்டுறது என்ன அந்த நிறைய ஷாட்ஸ் நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை கேப்சர் பண்ண விதம் அது ஒரு மாதிரி அந்த மனுஷன் தடுக்கி விழுவா அப்படி அதை பிடிக்க போகிற மாதிரி அந்த கேமரா தான் இப்படி போச்சு. இட் வாஸ் பியூட்டிஃபுல். சினிமாட்டோகிராஃபி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுன்னு சொன்னோம். ஒன்று. ரெண்டாவது மியூசிக் வாஸ் எக்ஸலண்ட். ஏதோ ஒரு சாங் ஒன்று பேக்ரவுண்டில் பிளே இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. சாம் சிஎஸ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கிழிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதில் போட்டு. இந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஒரு சாலிடான ஜோனாக இருக்குது. மனுஷன் தம்சம் பண்ணிட்டு ஒன்று சூப்பர் எக்ஸைட் ஃபார் த மியூசிக் அஸ் வெல். அண்ட் கேரக்டர்ஸ் வைஸும் ஆக்டிங்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ராவாக ரஃப்பாக ரக்கெட்டாக ஒரு மாதிரி அப்படி தான் இருக்காங்க. ஷபீர் பதனும் பயங்கரமாக அடிக்கக்கூடிய ஆள் தான். ஸோ அந்த மனுஷன் பயங்கரமாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பெப்பே அவர்கள் ஆப்வியஸ்லி ரைட் ஃப்ரம் த டைட்டில் போஸ்டர் தான் அது whatever the first video came out அங்கேருந்தே நான் வேறு லெவல் இம்ப்ரெஸ்டு. அந்த மனுஷனோட லுக்கும் அந்த ஒரு அகேட்னஸ் இஸ் கேரிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அடித்து தும்சம் பண்ணுறாங்க. அந்த உதகிதெல்லாம் உண்மையிலே தம்மு நெஞ்சில் அடிக்கிற மாதிரி அப்படியே அடிக்கிற மாதிரி விழுகுது சாலிடாக. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோன். அதான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு நிறைய பிளட் ஷெட் இன்வால்வ் பண்ணும். நிறைய சண்டைகள் வரும். நிறைய ஒரு மாதிரி இப்படி சொல்கிறது கொஞ்சம் கோரி மர்டர்ஸும் வரும்னு நினைக்கிறேன். சில ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் மர்டர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச அந்த தண்ணியில் யாரோ இறக்குற மாதிரி டீசரில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். ஐ டோன்ட் நோ தண்ணியில் இறக்குற மாதிரியா இல்லை தண்ணியில் விழுந்துறவர் எடுக்கிற மாதிரியா என்னன்னு தெரியல. பட் சம்திங் இந்த சி as well. அந்த கடைசியிலையும் வந்து அந்த சின்ன பையனை பார்த்து ஏதோ நீ கடலில் சம்திங் வந்து இது திஸ் இஸ் வை ஐ வாண்ட் subtitles why don't you put subtitles? I would have got the clear idea, but I somehow got the context of it. But correct me if I'm wrong, okay? எனக்கு அதான் நான் சொன்ன மாதிரி இதுதான் நான் இந்த கான்டெக்ஸ்ட் தான் போகுதா, நான் பெரிய நீ அந்த ஜோன் தான் போகுதா, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் கம்யூனிகேட் செய்யப்பட்டது எனக்கு அது புரியலையான்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிற கமெண்ட் செக்ஷனில் டூ கரெக்ட் மீ if I'm wrong and educate me on what is happening. And இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திடீர்னு சப்டைட்டில்ஸ் இறக்கி விட்டிங்கன்னா செம்ம டென்ஷன் வரையும் நான் ரியாக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். I am very impressed with this project. I'm looking forward. வருது இப்போ ஒரு another 4-5 days the movie is coming on September 13th. So I am pumped up for this. I think this is going to be a really, really good one. Very summer of fun. That's what. And finally for me, I'm coming back to the same point again. Rajbir Shetty sir, sorry, video marriage. Okay, Rajbir Shetty sir, old chichirukanga thella. எனக்கு அது வேற level hype கொடுக்குது எனக்கு. I'm bloody pumped up. I am looking forward for this, and I have a very good feeling about this. I think this is going to be another banger from Malayalam industry in the workshop. Star casting is very banger. Okay, so having said that, yeah, this is my reaction for Kondal official trailer. Onga thoughts and comment section la solunga video okay, thank you so much for watching. Nashwa, I'm signing off. Take care and peace.